கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் கன்னியாகுமரியை சார்ந்த ஜார்ஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், எங்களுடைய 21 வயது நிரம்பின அன்பு மகளுக்கு அடிக்கடி சளி பிரச்சனை நிமித்தமாக பலவீனப்படுகிறார்கள். அது மாறணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் குடும்பத்தை உயர்த்தணும்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக கர்த்தர் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவா. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஜார்ஜ் என்கிற எங்கள் அன்பு சகோதரருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். மகளுடைய சரீரத்தில் இருக்கிற சளி பிரச்சனைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமுண்டாகுவதாக. எல்லா போராட்டங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவங்க வாழ்க்கையில் பொறுமை மட்டும் வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். பொறுமையை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பிரசங்கி 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ இன்னைக்கு நிறைய மனிதர்களுடைய லைஃப்பில் பெருமை இருக்குது. ஒரு தெய்வ மனிதர் சொன்னால், பெருமை வந்துச்சுன்னா அவன் லைஃப் எருமையாக மாறிடும், பெருமை எருமையாக மாறிடும்னு சொன்னார். ஸோ பெருமை உள்ளவனை பார்க்கிலும் ஒன்றும் இல்லாமல் பொறுமையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன். பைபிள் ஒரு நாள் யாரையும் மாற்றி சொல்லாது. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த உலகம் முழுவதிலும் பெருமையாக இருக்கிறாங்க. கொஞ்சம் பணம் வந்துடுச்சுன்னா போதும், அவங்களுக்கு பண பெருமை வந்துடும். கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு படிப்பு பெருமை வந்துடும். ஒரு பெரிய வீடை கட்டிட்டாங்கன்னா, நான் இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டேன், பெருமை வந்துடும். தங்களுடைய பிள்ளைகள் ஃபாரினுக்கு போயிட்டாங்கன்னா, எங்கள் பிள்ளைகள் ஃபாரினுக்கு போயிருக்கிறாங்க தெரியுமா, அப்படிங்கிற பெருமை வந்துடும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பெருமை இருக்கு, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ நம்ம லைஃப்பில் பொறுமை தான் மிக மிக முக்கியம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க. ஆவியின் கனி கலாத்தியர் 5:22-23 வாசித்து பாருங்க. நீடிய பொறுமை. என்ன பொறுமை? நீடிய பொறுமை. இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எதையும் சாதிச்சிடலாம், எதையும் ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு இந்த பூமியில் இல்லாதது பொறுமை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னது? பொறுமை. இன்னைக்கு சோதனையா, போராட்டமா, பிசாசின் கிரியையா, பொறுமையாக இருங்க. பைபிளில் பொறுமையாக இருந்த ஒரு மனிதனையும் அவனுடைய முடிவையும் குறித்து சொல்கிறது யார் தெரியுமா? யோபு. யாக்கோபு 5:11 வாசித்து பாருங்க. பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே, அதனுடைய முடிவையும் கண்டீர்களே. யோபு பொறுமையாக இருந்ததுனால அதனுடைய முடிவு என்ன? யோபு 42:2, யோபு 42:10, யோபு 42:13-14 வாசித்துக்கிட்டே இருக்கலாம். அவன் பொறுமையாக இருந்ததுனால ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய நினைச்சாரோ அதெல்லாம் தடைப்படலை.
அவனுடைய முந்தின நிலைமை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எல்லா ஜனங்கள் வந்து ஆறுதல் சொல்லி ஆளாளுக்கு அவன் கையில் தங்க காசையும் தங்க நகைகளையும் வைர காசையும் வைர நகைகளையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போது யோபனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனுடைய முடிவையும் கண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியம். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அது முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். முடிவு பொறுமையாக இருக்கிற உங்களுடைய முடிவு ஜெயமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை இப்போ தோல்வியில் இருக்கீங்களா, பொறுமையாக இருங்க, ஜெயத்தை கற்றுக் கொடுப்பா. எல்லாத்தையும் இழந்துட்டீங்களா, பொறுமையாக இருங்க, இழந்த எல்லாவற்றையும் நாளத்தனையான மடங்கு திரும்ப கற்றுக் கொடுப்பா. விசுவாசிங்க. பொறுமை. ஒரு நாள் ஒரு அம்மா அவங்களுடைய மகளை, திருமணமான மகளை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. என்கிட்ட ஜெபிச்சுட்டு கணவர் வீட்டில் இருந்து அந்த கணவரோடு வாழ்கிற வாழ்க்கையை பிரிச்சுட்டு அம்மா கூட வாழ்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ கணவர் நிறைய பிரச்சனை பண்ணுறாரு. கணவர் இவ்வளவு ஏமாத்துறாரு, இவ்வளோ காயப்படுத்துகிறாரு, இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாரு, கஷ்டப்படுத்துகிறாரு, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி சொல்லலை, அவங்க அம்மா தான் எல்லாம் சொன்னாங்க. அந்த சகோதரியை குறித்து நான் கேட்டேன், என்னம்மா உங்கள் அம்மா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லும் பொழுது அந்த மகளுடைய கண்களில் கண்ணீரோடு ஆமாங்கள். அப்போ நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன்மா, நீங்கள் பொறுமையாக அன்பாக கொண்டுட்டு போங்க, உங்கள் கணவருடைய வாழ்க்கை மாறிடும். இது அவளை டச் பண்ணிட்டு அவள் சொன்னால், எனக்கு பொறுமையே இல்லை பிரதர், அவங்க 1 சொன்னால் நான் 4 சொல்லிடுறேன், அவங்க கொஞ்சம் சண்டை போட்டால் நான் அதிகமாக சண்டை போட்டுறேன், அதனால தான் அடிக்கிறாங்க. என்கிட்ட பொறுமை இருந்துச்சுன்னா என் கணவன் நம்ம காத்தர் மாற்றிடலாம். நான் சொன்னேன், இப்போ கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு என் மேலே பயங்கர கோபம், என் பிள்ளைய என்னை விட்டு பிரிச்சுட்டாருன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, போய் சேர்ந்துருக்காங்க. அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கணவருக்கு படுக்க கை காலெலாம் செயல்பட முடியாது. அவர் நினச்சாரு, நம்ம கொடுமைப்படுத்தின கொடுமைக்கு என் மனைவி என்னை விட்டு ஓடிருப்பா, வீட்டுக்கு போயிருப்பா நினச்சாரு. ஆனால் அப்படி இல்லை, பொறுமையாக கணவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையும் செய்தார். கணவனுடைய கண்களில் கண்ணீர். அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும் பொழுது ஆசீர்வாதமான கணவனா, தன்னை நேசிக்கிற கணவனா, ரட்சிக்கப்பட்ட கணவனா கத்த மாற்றினார். காரணம் என்ன? இந்த சகோதரருடைய பொறுமை. நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை நீங்கள் காண்பீங்க. ஒரே ஒரு வசனத்தை கடைப்பிடிங்களேன், ரோமர் 12:12. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க, உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. நீர் மயிர் கத்திரிக்கிற அந்த ஆட்டை போல பொறுமையாக இருந்தீர் ஆண்டவரே. தப்பான வார்த்தைகள்லாம் பேசினாங்க, காயப்படுத்தினாங்க, கோபப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, காயப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. பொறுமையாக இருந்தீங்க ஆண்டவர். அதே பொறுமையை எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.